பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அன்பு சகலத்தை சகிக்கும். அன்பு சகலத்தை சகிக்கும் என்று சொல்லி, சகிப்பு என்றால் கிரேக்க பாஷையில இப்படியே போடப்பட்டிருக்கிறது. சகிப்பு என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதுதான் சகிப்பு தன்மையா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பாடுகளை மகிழ்ச்சியாக நம்ம ஏற்றுக்கொள்றோமா? சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அதை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்றோன்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சகிப்பு தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் நம்ம அன்பா இருக்கிறோம்னு சொன்னா இன்னும் அதிகமான சகிப்பு தன்மை நமக்கு வேணும். பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்திலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷனரியாக வந்ததான ஒருவர், அவர் செய்ததான தியாகத்தை அவர் நினைச்சு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன். என்ன தியாகம்? இங்கிலாந்து தேசத்திலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு நான் மிஷனரியா வந்திருக்கிறேன். இங்கிலாந்து தேசத்துல எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியம்லாம் இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அது மாத்திரம் இல்ல, அவர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், இயேசு கிறிஸ்துவும் என்னை போலதான் அவர் பரலோகத்திலிருந்து இருக்கிற மகிமையை விட்டு பூலோகத்தில் இருக்கிற சாபமான இந்த பூலோகத்திற்கு வந்து நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக இவையெல்லாம் செய்தாருன்னு சொல்லி அடிக்கடி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்து நம்மை விலைக்கிரமாய் அவர் வாங்கி கொண்டார், அவர் நமக்காக அடிமை எடுத்தார், நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாருன்னு சொல்லி தியாகமா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, திடீரென்று சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நீக்ரோ மகள் வேகமா ஓடி போய் அவருடைய முதலாளி கிட்ட பல பணங்களை வாங்கிட்டு ஓடி அந்த சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல மிஷனரியா வந்தவர்கிட்ட கையில கொடுத்தாங்களாம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னம்மா உங்ககிட்ட எப்படி இவ்வளோ காசு? நீ சில்லற காசு கூட உன்னால காணிக்கையா போட முடியாது, இவ்வளோ காசு எப்படின்னு சொல்லி. ஐயா, நீங்க தானே சொன்னீங்க இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தாரு, இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தாருன்னு சொல்லி. நானும் அதான் இப்ப பண்ணியிருக்கேன். நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தியிருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாங்கய்யா, நான் வேலை செய்யறதான அந்த தோட்டத்துல இருக்கிறதான ஐயா கிட்ட போய், முதலாளி கிட்ட போய் என்ன அடிமையா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 10-20 வருஷம் நான் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கய்யா, இந்த ஊழியத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்னு யோசித்து பாருங்களேன். இதை பார்த்த உடனே அந்த மிஷனரியோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இவ்வளவு நாள் நான் நினைச்சேன் நான் தான் தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி, இயேசுக்கு அப்புறம் நான் தான் தியாகம் பண்ணேன்னு சொல்லி, ஆனா நீ பண்ணதுதான் பெரிய தியாகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரியமானவர்களே, அன்பு சகலத்தை சகிக்கும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்பா இருக்கிறோமா? அன்பா இருக்கிறோம்னு சொன்னா நாம் சகிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சகிக்கிறோமா? வீட்டில் சகிக்கிறோமா? வேலை ஸ்தானத்தில் சகிக்கிறோமா? பிள்ளைங்கிட்ட சகிக்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோரிடத்துல சொல்லுகிற காரியத்தை சகித்து ஏற்றுக்கொள்றீங்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பா இருக்கிறது வெளிப்படுத்துறது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே.
சபை ஜெயிக்கும், பாதாளம் தோற்கும்.